வணக்கம் நண்பர்களே. இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு 8 இன்ச்சி வூவரொன்றில் இருந்து அகற்றப்பட்ட வாய்ஸ் கோயில் பகுதியாகும். இந்த டெர்மினல்களை நாங்கள் ஆரம்பத்தில் அளந்து பார்த்த பொழுது ஒரு மல்டிமீட்டரை கொண்டு ரீடிங் காட்டவில்லை. அதன் காரணமாக இந்த பிரேமிலிருந்து இந்த கோயிலானது அகற்றி எடுக்கப்பட்டது. பின்புறம் திருப்பி பார்த்த பொழுதுதான் நமக்கு புரிந்தது ஏன் இந்த ரீடிங்கை காட்டவில்லை என்று. இங்கே பார்த்தால் உங்களுக்கு புரிகின்றது என்று நினைக்கின்றேன். கம்பியானது நேர்த்தியாக சுட்டப்பட்டிருக்கின்றது. அங்கே எரிந்ததற்கான இந்த தடயமும் காணப்படவில்லை. ஆனால் ரீடிங் காட்டவில்லை. காரணம், இங்கே வாய்ஸ் கோயிலுடைய ஒரு பகுதியானது தேய்வடைந்த நிலையில் காணப்படுகின்றது. அதன் காரணமாக சுற்றப்பட்ட கம்பியினுடைய எனாமல் சேதமடைந்து அங்கே இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இங்கே ரீடிங்கை காட்டவில்லை. இதற்கு காரணத்தை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால், இதுதான் அந்த பிரேம் பகுதியாகும். இங்கே தான் வாய்ஸ் கோயிலானது அமைந்திருக்கும். இதற்கு மேல் இவ்வாறான கோன் பேப்பர் ஒன்று காணப்படும். கோன் பேப்பரானது இங்கே சுற்றிவிர பாருங்கள். சஸ்பென்ஷன் ரிங்கானது அழிவடைந்த நிலையில் காணப்படுகின்றது. இருந்தாலும் இங்கே இந்த ஸ்பீக்கரை, அதாவது வூஃபரை எனக்கு திருத்துவதற்கு கொண்டு வந்த நபர் இந்த சஸ்பென்ஷன் ரிங்கானது பழுதடைந்த நிலையில் அதனை இயக்கியதன் காரணமாகவே இங்கே இந்த கோயிலானது ஒரு பகுதி தேய்வடைந்து பழுதடைந்ததற்கான காரணமாக நான் ஊகித்து கொள்கின்றேன். காரணம் என்னவென்றால், சஸ்பென்ஷன் ரிங்கானது பழுதடைந்த நிலையில் ஒரு பகுதி ஒருவேளை இந்த பகுதி ஒருவேளை ஒட்டப்பட்ட நிலையில், அதாவது ஓரளவுக்கு ஃப்ரேமுடன் பொருந்திய நிலையில், இந்த பகுதி முற்றாக அழிவடைந்த நிலையில் காணப்படும் பொழுது இந்த வாய்ஸ் கோயிலினுடைய செங்குத்துக்கு பாதிப்பு ஏற்படும். அதன் காரணமாக எந்த பகுதி கூட ஃப்ரேமுடன் ஒட்டப்பட்டுள்ளதோ அந்த பகுதி குறைவாக அசைவுடனும் மற்ற பகுதி கூடிய அசைவுடன் இருக்கும் பொழுது இங்கே பக்கவாட்டம் ஏற்படும். பக்கவாட்டம் ஏற்பட்டதன் காரணமாகவே இந்த கோயிலானது ஒரு பக்கம் சரிந்த நிலையில் இயங்கியதன் காரணமாக இந்த பகுதியானது தேய்வடைந்துள்ளதை என்னால் ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது போன்ற துணுக்குகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள இந்த பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு ஏற்படும் ஏதாவது சந்தேகங்களை விலக்கிக் கொள்ள கொமெண்ட் பகுதியில் கருத்து பதிவிடுங்கள். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.